SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கேப்ப பிளவில் ஜேசுநாதர் சிலையில் நிகழ்ந்த அதிசயம். அதிவேக நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்த பேருந்து. தமிழ் மக்களுக்கான பாரிய வெற்றி. கனேடிய உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. நாட்டில் ஆரம்பமாக உள்ள புதிய விமான சேவை. வெளியான மகிழ்ச்சி தகவல். உயர்தர பரீட்சை பெறுவேறு. பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. அமைதியான போராட்டங்கள் மீது தாக்குதலை நடத்தும் அனுர அரசாங்கம். முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. மியன்மாரை உலுக்கிய பாரிய பூகம்பம். ஆயிரக்கணக்கானவர்கள் மேலும் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முல்லைத்தீவு கேப்பாபிலவு மாதிரி கிராமத்தில் அமைந்துள்ள அந்தோனியார் ஆலயத்தில் உள்ள ஜேசுநாதர் சிலையில் நீர் படிந்த அதிசயம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. ஜேசுநாதர் சிலையின் மார்பு பகுதியில் இருந்து நீர் படிந்ததாகவும் உடல் நரம்புகள் பிழைத்திருப்பது போன்று நீல நிறத்தில் காணப்பட்டுள்ளது. இந்த தகவல் பிரதேசத்தில் பரவியமையை அடுத்து குறித்த ஆலயத்திற்கு சென்ற மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டதுடன் பலர் கூடி பார்வையிட்டிருந்தனர். குறித்த ஜேசுநாதர் சிலையிலிருந்து வழிந்தோடிய நீர் படிப்படியாக குறைவடைந்ததாகவும் உடலில் நீர் போன்ற கசிவுத்தன்மை காணப்பட்டதனைத் தொடர்ந்து உருவச்சிலையின் நிறம் மாற்றமும் ஏற்பட்டதாகவும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் தொடங்குட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 32 ஆர்கட்டை பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாத்தறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றே இவ்வாறு தீப்பிடித்து எரிந்துள்ளது. தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம் என்று அழைக்கப்படும் சட்டமூலம் 104 எதிர்த்து இலங்கை குழுக்கள் தாக்கல் செய்த வழக்கை கனேடிய உச்சநீதிமன்றம் நிராகரித்து தள்ளுபடி செய்துள்ளதாக ஒன்டாரியோ மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மே 18ஆம் தேதியும் ஒன்டாரியோவில் தமிழின படுகொலை அறிவூட்டல் கிழமையாக குறிப்பிடப்படுகிறது. மே 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் இறுதிக் கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை நினைவுகூரும் நேரமாக இது அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு ஒன்டாரியோ சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த 104 சட்டத்தை ரத்து செய்யும் முயற்சியில் பல சிங்கள அமைப்புகளால் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த முயற்சிகள் தமிழர் துன்பங்களை அளிக்கவும் அங்கீகாரத்தை தடுக்கவும் நோக்கமாக கொண்ட மறுப்பு பிரசாரம் என்று தமிழ் கனேடிய அமைப்புகளும் சட்ட வல்லுநர்களும் பரவலாக கண்டனங்களை வெளியிட்டு வந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் ஒன்டாரியோ நீதிமன்றங்களில் இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்காக தொடர் தோல்வியடைந்த சட்ட முயற்சிகளை கருத்தில் கொண்டு கனேடிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் இது கனடாவிலும் உலகிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கூறினார். இலங்கையின் முதல் தனியார் விமான நிறுவனத்தின் விமான சேவை எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் செயற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விமான சேவை இலங்கையிலிருந்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெட்ஸ் ஏர் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த விமான நிறுவனம் வணிக மற்றும் சுற்றுலா விமானங்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பயணிகள் மலிவு விலையில் இந்த விமான சேவையை பெற முடியும் என்றும் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டில் தனியார் விமான நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி நாட்டின் முதல் தனியார் விமான சேவை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியீடு குறித்து இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த பெறுபேறுகள் தொடர்பாக தற்போது வெளியிடப்படும் ஊடக அறிக்கைகள் தவறானவை என்று திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. பரீட்சை பெறுபேறுகள் குறித்து பரீட்சைகள் திணைக்களம் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. அதன்படி பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்று திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வரும் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியான நிலையில் இது போலியான செய்தி என்ற அறிவிப்பும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பரவலாக போராட்டங்களை முன்னெடுத்த ஜேவிபியினர் தற்போது ஆட்சிக்கு வந்த பின்னர் அமைதியான போராட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் ரெட்னபுரி மாவட்ட வேட்பாளர்களோடு நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இணைந்து சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்கள் வேலையின்றி உள்ளனர். பல அரச பணியிடங்களில் இவர்களுக்கான வெற்றிடங்களும் காணப்படுகின்றன.
இருந்தபோதிலும் இவர்களுக்கான நியமனங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. எனவே தகுதிக்கு ஏற்ப வேலை வழங்குமாறு வீதிக்கு வந்து போராட்டம் நடத்திய போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்ப்பு தெரிவிக்கும் ஜனநாயக உரிமையை இன்றைய இளைஞர்கள் இழந்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் குழுவினர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது போதிய அளவுக்கு எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஜனநாயக உரிமையை கூட பறித்துள்ளனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். மியன்மார் தாய்லாந்து தலைநகரத்தை உலுக்கியுள்ள பூகம்பம் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் இது பரந்துபட்ட பேரழிவு என்றும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மியன்மாரின் மண்டலாய் நகரத்தை பூகம்பம் தாக்கியதைத் தொடர்ந்து 5 மாடி கட்டிடம் ஒன்று தங்கள் கண் முன்னால் இடிந்து விழுந்தது என்று அதனை நேரில் பார்த்தவர்கள் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு தெரிவித்திருந்தனர். சுமார் 1.5 மில்லியன் மக்கள் வசிக்கும் நகரத்தை சேர்ந்த ஒருவர் 5 மாடி கட்டடம் எனது கண் முன்னால் இடிந்து விழுந்ததை பார்த்தேன் என்று அவர் கூறியுள்ளார். அனைத்தும் குலுங்கத் தொடங்கியதும் நாங்கள் வீட்டிலிருந்து வெளியேறி ஓடினோம் என்றும் தெரிவித்துள்ள அவர், எனது நகரில் அனைவரும் வீதியில் நின்றனர். வீடுகளுக்குள் செல்வதற்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை என்றும் கூறினார். மற்றொரு நபர், மண்டலாயில் தேநீர் கடை ஒன்று இடிந்து விழுந்தது. உள்ளே பலர் சிக்குண்டுள்ளனர். எங்களால் அருகில் செல்ல முடியவில்லை. நிலைமை மிக மோசமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இதுவரை மியன்மார் அதிகாரிகள் உயிரிழப்புகள் சேதங்கள் குறித்த எந்த தகவல்களையும் விவரங்களையும் வெளியிடவில்லை. மியன்மாரின் 2வது பெரிய நகரமான மண்டலேயில் நேற்று 7.7 ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் தாக்கம் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் வரை உணரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேப்பாபிலவில் ஜேசுநாதர் சிலையில் நிகழ்ந்த அதிசயம். அதிவேக நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்த பேருந்து. தமிழ் மக்களுக்கான பாரிய வெற்றி. கனேடிய உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. நாட்டில் ஆரம்பமாக உள்ள புதிய விமான சேவை. வெளியான மகிழ்ச்சி தகவல். உயர்தர பரீட்சை பெறுவேறு. பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. அமைதியான போராட்டங்கள் மீது தாக்குதலை நடத்தும் அனுர அரசாங்கம். முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. மியன்மாரை உலுக்கிய பாரிய பூகம்பம். ஆயிரக்கணக்கானவர்கள் மேலும் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம்.